ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சோயா சாஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சோயா சாஸ் நம்ம வீட்டிலையே ஈஸியாக செய்திடலாம். நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது பெரும்பாலும் நிறைய சமையலை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே போலே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதை ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இன்னும் நல்லா திக்காயிரும். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் சுகர் அப்படி பரவலாக தூவி விடுறேன். சுகர் அவ்வளோ போட்டாச்சு. அது அப்படியே கேரமலைஸ்ட் ஆகி வரும். ஸ்லோ குக்கில் இருக்கட்டும். நம்ம இப்போ எதுவுமே ஸ்பேச்சுலா எதுவும் போட வேண்டியதில்லை. நம்ம அடிக்கடி இந்த மாதிரி பரத்தி விட்டுறணும். சுகர் மெல்ட் ஆகிட்டே இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிட்டு இனி இது கோல்டன் ப்ரௌனாக வரணும். ஒன் கப் சுகருக்கு நம்ம 2 கப் வாட்டர் எடுத்து ரெடியாக வச்சுக்கிடணும். சுகர் ஃபுல்லாக மெல்ட் ஆகி இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 கப் வாட்டரை ஆட் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா அது தீஞ்சு போயிடும்.
அதுக்கப்புறமும் மிக்ஸ் பண்ணி விடணும். இனியும் அது கொதிக்கணும். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர் ஊற்றிருக்கேன். இனியும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். சோயா சாஸ் கடையில் நம்ம வாங்கி வச்சுருப்போம். தீந்து போயிட்டுனா நம்ம வீட்டிலையே இப்படி செய்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. ஆப்பிள் சைடர் வினிகர் விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நமக்கு சோயா சாஸ் வீட்டிலையே ரெடி ஆயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே டேஸ்ட்டில் தான் வரும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.